விண்வெளி ஆராய்ச்சியில் சாதனை பண்ண உலக நாடுகள்னா நம்ம யூஎஸ் உடைய நாசா, ரஷ்யா, சைனா, ஜப்பான் இவங்களுடைய புகழை பற்றிலாம் தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் ஸ்பேஸில் நம்ம இந்தியா எவ்வளோ சாதிச்சிருக்குன்னு தெரியுமா? சின்ன வயசுல என்னோட டீச்சர் ஒரு விஷயம் சொன்னாங்க. வெள்ளைக்காரன் நிலாவுக்கே ஆரம்பிச்சிட்டான், நம்ம இன்னும் இட்லி எப்படி சுடலாம், தோசை எப்படி சுடலாம்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நிலாவில் பாட்டி வடை சுடுதுன்னு கதை சொல்லிட்டு இருக்கோம். இந்த டைலாக நீங்களும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. வெள்ளைக்காரனுக்கு தான் மூளை இருக்கிற மாதிரியே நம்மளுக்குலாம் ஒன்றும் இல்லாத மாதிரியே போர்ட்ரைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அது ஏன்னு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். 1960களோட முற்பகுதியில் தான் இந்தியாவோட ஸ்பேஸ் டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சது. பிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரியோடைய ஃபவுண்டர் டாக்டர் விக்ரம் சாராபாய் விண்வெளியில இருக்கக்கூடிய வளங்களை யூஸ் பண்றது மூலியமா இந்தியாவுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும், அறிவியல நம்ம இன்னும் முன்னேறலாம்னு நினைச்சாரு. இந்தியாவுடைய விண்வெளி திட்டத்துக்காக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய திறமையான விஞ்ஞானிகள் எல்லாரையும் ஒரு டீமா உருவாக்குனாரு. அப்ப இந்தியாவோட பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு கிட்ட அவருடைய விண்வெளி திட்டத்தை பத்தி சொன்னாரு. இந்தியாவோட விஞ்ஞான வளர்ச்சிக்காக ஒரு பகுதியா செயல்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி துறைக்கு கீழே இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்சை கொண்டு வந்தாங்க. 1962 அதுக்கு சேர்மனா டாக்டர் விக்ரம் சாராபாய் இருந்தாரு. நவம்பர் 1963 இந்தியாவுடைய ரோகிணி திட்டத்திற்கு கீழே த அமெரிக்கன் நைகா பாட்ச் என்ற ஃபர்ஸ்ட் சவுண்டிங் ராக்கெட்டை கேரளாவில் இருக்கக்கூடிய தும்பாவில இருந்து லான்ச் பண்ணாங்க. சவுண்டிங் ராக்கெட்னா சோதனைக்காக அனுப்பக்கூடிய ராக்கெட். அதுக்கப்புறம் நவம்பர் 20, 1967 RH-75 என்ற ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க. ஆகஸ்ட் 15, 1969 டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி DAEக்கு கீழே வேலை செஞ்ச இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்ல இருந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனா மாறுறாங்க. ISRO இவங்க ஸ்பேஸ் கமிஷனுக்கு கீழே வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 1972 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஏப்ரல் 19, 1975 இந்தியாவுடைய முதல் சாதனை நடந்தது. நம்ம இந்தியாவுடைய முதல் சேட்டலைட்டான ஆரியபட்டா சோவியட் காஸ்மோஸ் 3M ராக்கெட் மூலமா கஃபூட்டின் யார்ட்ல இருந்து ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் 1979 புதுசா காட்டப்பட்ட 2வது ஏவுதளமான சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து SLV ராக்கெட்டை லான்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க. SLVன்றது ஸ்பேஸ் லான்ச்சிங் வெஹிக்கிள். இந்த SLV பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல போக 4 கட்டமா செயல்படும். ஆனா எதிர்பாராத விதமா நம்மளுடைய SLV 2வது கட்டத்தை எட்ட சொல்ல தோல்வி அடைஞ்சு போச்சு. ஆனா அதை பத்தி பெருசா கவலைப்படாம அடுத்த வருஷத்திலேயே அதோடைய பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் 1980 இந்தியாவில இருந்து முதல் முறையா ரோஹிணி சேட்டலைட் 1 RS-1 SLV-3 மூலியமா ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சாங்க. இதுல அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி மூலியமா SLVயை இன்னும் மேம்படுத்த பார்த்தாங்க. அக்மெண்டட் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிளை உருவாக்குனாங்க. இந்த ASLVன்றது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். இதோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபியூல் ராக்கெட் மோட்டார்ஸ் இருக்கும். அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜில் லிக்விட் ஃபியூல் இன்ஜின் இருக்கும். முதல்ல மார்ச் 24, 1987 ASLV-D1 சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து லான்ச் பண்ணாங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலே ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜூலை 13, 1988 ASLV-D2 லான்ச் பண்ணாங்க. அந்த கண்ட்ரோல் ப்ராப்ளம் இஷ்யூவால ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 20 மே 1992 ASLV-D3 லான்ச் பண்ணாங்க. இந்த லான்ச் வெற்றியை தந்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் எதிர்பார்த்ததை விட கம்மியான ஆர்பிட்டை தான் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் 5 மே 1994 ASLV-D4 லான்ச் பண்ணாங்க. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆச்சு. இந்த ASLV உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் PSLV போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிளையும் உருவாக்குனாங்க. இது SLVயை விட ரொம்பவே அட்வான்ஸ் ஆனது. ஆனா 1992 வரைக்கும் அதை லான்ச் பண்ணவே இல்லை. 1993 தான் இதோட ஃபர்ஸ்ட் லான்ச் இருந்தது. ஆனா அது தோல்வியில முடிஞ்சது. அதுக்கு அடுத்த வருஷமே 1994 சக்சஸ்ஃபுல்லா ஸ்பேஸ்ல லான்ச் பண்ணாங்க இந்த PSLV-யை. அதுக்கப்புறம் PSLV ஒரு தனித்துவமான இடத்தையே பிடிச்சது. 2008 சந்திராயன் 1 PSLV-ல தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 5 நவம்பர் 2013 மங்கள்யானை லான்ச் பண்ணாங்க. செவ்வாய் கிரகத்துடைய ஆர்பிட்டுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே அனுப்பப்பட்ட மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் இதான். மற்ற எந்த நாடுகளும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பல. இதை விட இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அனுப்பின அமெரிக்கா, ரஷ்யா அப்புறம் ஐரோப்பியாவோட 10 மடங்கு கம்மியான பட்ஜெட்ல உருவாக்கப்பட்டது தான் இந்த மங்கள்யான். இந்த விஷயம் தான் உலக நாடுகளே திரும்பி பார்க்க வச்சது. பிப்ரவரி 15, 2017 இன்னொரு வரலாற்று சாதனையை முறியடிச்சாங்க. அது என்னன்னா, சிங்கிள் லான்ச்ல 104 சேட்டலைட்டை PSLV-C-37 ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சது. அதுக்கப்புறம் 22 ஜூலை 2019 GSLV Mark 3ல சந்திராயன் 2 லான்ச் பண்ணாங்க. இதுல ஆர்பிட்டர், விக்ரம் லேண்டர் அப்புறம் பிரக்யான் ரோவர்னு 3 மிஷன் இருந்தது. இது நிலவோட சர்ஃபேஸ்ல சாஃப்ட் லேண்டிங் ஆக முடியாம ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் 14 ஜூலை 2023 சந்திராயன் 3 மறுபடியும் லான்ச் பண்ணாங்க. இந்தியா தான் முதல் முறையா லூனார் சவுத் போல்ல லேண்டிங் பண்ணது. அது மட்டும் இல்லாம 4வது கண்ட்ரியா நிலவுல சாஃப்ட் லேண்டிங் பண்ணது நம்ம தான். இதுக்கு முன்னாடி US, சோவியத் யூனியன் அப்புறம் சைனா பண்ணியிருக்கு. அண்ட் கடைசியா செப்டம்பர் 2, 2023 ஆதித்யா L1 லான்ச் பண்ணாங்க. இதோட மெயின் பர்பஸ் பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சூரியனை அப்சர்வ் பண்ணுறதுக்காக. அண்ட் இப்போ கங்கயான் மிஷன் ப்ராசஸில் இருக்குது. இதோடைய மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து 400 கிலோமீட்டருக்கு ஆஸ்ட்ரோநாட்டை ஸ்பேஸில் அனுப்பிச்சு மறுபடியும் சேஃபாக இந்தியன் சீ வாட்டரில் லேண்ட் பண்ண வைக்கிறது தான் இந்த மிஷன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்குன்னு. இப்போ விண்வெளி ஆராய்ச்சியில் வளர்ந்து நிற்கிற முதல் 3 நாளை விட நம்ம 20 வருஷம் லேக்ல தான் விண்வெளி ஆராய்ச்சியை ஆரம்பித்தோம். இந்த லேக்குக்கு முக்கியமான ரீசன் நம்ம இந்தியர்கள் எல்லாருமே சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தோம். நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால தன்னிச்சையா செயல்பட முடிஞ்சது. இப்பவே நம்மளால எவ்வளவு சாதிக்க முடியுதுன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் விண்வெளி ஆராய்ச்சிகள் ஈடுபட சொல்ல நம்ம ஈடுபட்டு இருந்தா நம்ம தான் நம்பர் 1ல இருந்திருப்போம். இந்தியாவுடைய விண்வெளி சாதனைகளை பத்தி பேச இன்னும் நிறைய இருக்கு. சந்திரயான் மங்கள்யானை பத்திலாம் டீட்டெயில்டா வேற ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம்.